வணக்கம் வணக்கம். இப்பதான் வந்துட்டோம்ல. எப்போ ஒரு எப்போ நாங்க அப்பையில இங்கே தான் இருக்கோம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நாங்க கேட்கலையே உங்ககிட்ட. வணக்கம் யாரு கேட்டது? நீங்க கேட்கல, நான் வணக்கம் சொல்றேன். யார் வந்தாலும் வந்தவளை வாங்கன்னு சொல்றது நம்ம நாட்டு பண்பு. வந்தாரை வரவேற்பது வந்தமிழ் நாடு. வந்துட்டீல்ல? செந்தமிழ் நாடுனும் போதிலே தேர்ந்து பாயுது காதுநிலைன்னு சொல்றேன். எங்கள் தந்தையார் நாடுன்னு பேச்சினிலே சக்தி பறக்கது மூச்சினிலே படித்தேன் படித்தேன் என்றால் படித்தேனை சென்று ஊற்றியது போல இருக்கு. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் பாலும் கலந்து உனக்கு நான் தருவேன், நல்லா நக்கிக்கிட்டு போன்னு சொன்னாங்களாம். ஏண்டா நக்கவா? நக்கிற கூட்டம் இருக்கு நீங்க. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் போய் நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுக தூமணி எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தான். தமிழ் 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 இனி வந்துச்சுல. எல்லாம் தமிழ் தமிழ் தான் இருக்குதுலே. பழமையான மொழி தமிழ் மட்டும்தான். தமிழர் என்ற இனம் உண்டு, அவர்களுக்கென்று ஒரு தனி குணம் உண்டு. எம்மொழியும் கற்பம் வாசிப்பதற்கு தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான் இருக்கேன். எம்மொழியும் கற்பம் வாசிப்பதற்கு, எம்மொழி தமிழ் மொழி கற்பம் சுவாசிப்பதற்கு. கல் தோன்றிய மண் தோன்றிய காலத்தில் முன் தோன்றி வாழ்ந்த மூத்த குடிமக்கள் நம்ம தமிழ் தமிழ் மக்கள். உலகத்துல நாகரிக வளர்ந்துனா தமிழ் தமிழனால. அப்பேற்பட்ட தமிழ் பிறப்பிடமான அழகிய நல்லூர் என்ற பெருமை மிகுந்த இடத்துக்கு வந்திருக்கீல்ல? அது நான் வந்திருக்கேன். நான் வந்திருக்கேன்ல. நான் வந்த உடனே உன்கிட்ட விஷயம் கேட்கறேன்ல. நான் தான் உங்கள்கிட்ட சொல்றேன்ல. அப்ப சொல்லு, கேளுங்க. நான் தான் கேட்கறேன்ல. நான் தான் சொல்றேன்ல. நீ சொல்றத சொன்னா நான் கேட்கறத கேட்பேன்ல. நீங்க கேட்கறத கேட்டா சொல்றத சொல்லுவேன்ல. நான் தான் கேட்கறேன்யா. நான் தான் சொல்றேன்யா. அப்ப சொல்லு. அப்ப கேளுங்க. உனக்கு சொல்ல தெரியல, உனக்கு கேட்கவே தெரியல. நான் கேட்கறத கேட்டா நீ சொல்றத சொல்லணும்ல. சொல்றத சொன்னா கேட்கறத கேட்கணும்ல. அது அதிகாரி விட்டு கோழி முட்டை அம்மிக்கல்ல தூக்கி போட்டு உடைச்சது மாதிரி கதை விட கூடாதுன்ட்ட. சங்கடத்துக்கு பிள்ளை பத்தி வெங்கட்ராவே ஆடு கட்ட இடமுலா ஒருத்தி போய் ஆணைய வாங்கி கட்ட நினைச்ச மாதிரி கட்டி வரக்கூடாது. மாமியா மைத்த புடிங்கி மறுபடியும் கோமணம் கட்டி தான் குளிப்பேன் நினைச்சு. ஓட்ட கப்பலுக்கு 9 பேர் ஓட்டுனரா போல ஓட்ட கூடாது. ஓதவாத பிள்ளை பத்தி ஒன்னா ரோவாக்கி வித்த மாதிரி இருக்கும். வேகாத சோத்துக்கு 7 பேர் விருந்தாடி போய் காத்து கிடந்து அப்படி காக்க வைக்க கூடாது. தரம் கட்ட நாய் உரம் போட்டு வைக்கிற மோந்து வாத்த மாதிரி தெரிய கூடாது. எண்ணெய் குடிச்ச நாயை விட்டுட்டு எதுக்கு வந்த நாயை போட்டு ஒருத்தி அடிச்சாலும் புடுங்க. அப்படி நக்கற நாய்க்கு செக்கது செவலிங்கதுன்னு தெரியுமா? வேட்டைக்கு ஆகார நாய் போய் சபையில வீரபேச கதை முடியுமா? அப்படி கதை விட கூடாது. மானம் கட்ட வேலைக்கு எவன வாடகைக்கு வாட அடிக்க விட்டால. அதான் விளங்காத பொம்பளைக்கு விடிய விடிய சாதகம் பார்த்தாங்க. அப்படி பார்த்துக்கிட்டு தெரியா நீ? அதான் சொன்ன 5 ஏக்கர் நிலமும் போச்சு, 50 மூட நெல்லும் போச்சு, சூறாவளி காத்த என் மனசு போட்டு ஆத்தேன். சொப்பனத்துல கண்ட காசை போய் செலவு கேட்டாலும் ஒருத்தி அப்படி கேட்டு பாக்குறியா? சொப்பனத்துல கண்ட காசை செலவு கேட்டா ஒருத்தி சொப்பனத்துல 5 லட்சம் ரூபாய் பார்க்கலாம், 5000 பார்க்கலாம், காலையில ஒரு 5 ரூபாய் எடுக்க முடியுமா? அப்ப கனவுல வந்திருக்கியா நீ? நல்ல கனவு கண்டா 4 பேர்ட்ட சொல்லலாம். சரி, சொப்பனத்துல ஊமே கனவு கண்டா சொல்ல முடியுமா? அதான் முக்கி முக்கி குத்துனாலும் முடிச்சுக்கு மேல போகுமா? ஒழுக்கம் மிச்சியா என்னையா நல்ல மனுஷன் பார்த்தா முக்கிய முக்கிய குத்துனா முடிச்சு மேல போக மாட்டா. என்ன போகமா போக இந்த வார்த்தை பேசுறியா? முக்கியமா நெறிஞ்சு முள்ளு எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு குத்துனாலும் முடிச்சுக்கு மேல போமா? அது கொண்டா அப்படி. அதே போல ரயில் எவ்வளவுதான் வேகமா போகலாம், வேகமா போனாலும் கடைசி பட்டி கடைசியில தான் வர முடியும். முன்னாடி போக முடியுமா? அது எப்படி ஏறி போக முடியும்? அது போல பில்கேட்ஸோட பயணத்தால் கழித்தல் கணக்கு போட்டா கடை வாங்கி தான் ஆகணும். கடை பில்கேட்ஸ் இப்பதான் போட்டேன். ஆமா, அதுக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையில இருந்தே கடை போட்டான் இல்லையா? பில்கேட்ஸ் பெரிய பணக்காரன், அவனே கழித்தல் கணக்கு போட்டா கடை வாங்கணும். ஓ, பில்கேட்ஸ் பெரிய கோடீஸ்வரன் பணக்காரன், அவனே கடை வாங்கி தானே கணக்கு பிடிக்கணும். அது உண்மைதான். முத கடை இந்த முறையில் நான் விஷயத்தை கேட்கிறேன். முத கடை எப்ப வாங்குறா தெரியுமா? அப்படியா? முத கடை எப்ப வாங்குறாங்க? எல்லாரும் இப்ப வாங்குறாங்க. கஷ்டவதன் வாங்குறாங்களா? கிடையாது. என்னைக்கு பள்ளிக்கூடம் போறாங்களோ பள்ளிக்கூடம் போகும்போது வாத்தியாரே கடை வாங்கத்தான் சொல்லி. அதே போல தீர்க்கக்கூடிய கடன் இருக்கு, தீர்க்க முடியாத கடன் இருக்குல்ல, நிறைய கடை இருக்கு. இப்ப தீர்க்க முடிய கடன் என்ன? தீர்க்கக்கூடியதா? தீர்க்கக்கூடிய கடன் வச்சுக்கலாம். தீர்க்கக்கூடிய கணக்கு, தீர்க்கக்கூடிய கணக்கா? ஆமா, கடனா தீர்க்கக்கூடிய கணக்குன்னு வச்சுக்கிருவோம். கணக்கு, ஆமா, கணக்குன்னு சொல்லலாம், கடன் சொல்லலாம். தீர்க்கக்கூடிய கடன் நிறைய. தீர்க்கக்கூடிய கணக்குனா ஒரு படி அரிசிக்கு இவ்வளவுதான் தண்ணி வைக்கணும், இவ்வளவுதான் உப்பு போடணும். அது தீர்வு கணக்கு. ஆமா, தீர்வு தான். ஒரு படி அரிசிக்கு இவ்வளவு தண்ணி வைக்கணும், இவ்வளவு உப்பு போடணும். தீர்க்கக்கூடிய ஒரு தீர்வு இருக்குல்ல. தீர்க்க முடியாத கணக்கு, தீர்க்க முடியாத கணக்கு இருக்கு. எப்படின்னா இப்போ உன்ட்ட ஒரு 500 ரூபா 1000 ரூபா வாங்குறேன், கடை வாங்கிட்டேன், நானே வாங்கிட்டேன், இதான் தீர்க்க முடியாத கணக்கு. இப்ப 1000 ரூபா வாங்கிட்டு நான் தொலைச்சு போடுறேன். எத்தனை கடனை வேணாலும் தீர்க்கலாம், ஆனா பெத்த தாய் தந்தைட்டப்பட்ட கடனை மட்டும் வாழ்க்கையில அடக்கவே முடியாது. அதுதான் தீர்க்க முடியாத கணக்கு. அதை விட இது தீர்க்க முடியாத கணக்கு. சரிங்க, சொல்றீங்களே, விவரம் பேசுறீங்க. நீங்க யாரு? திருலோக சஞ்சாரி. 5 வருஷம் உள்ள தள்ளிடுவேன். எப்படி? எதுக்கு? கஞ்சா வியாபாரம் பண்ண. கஞ்சானா காவல்துறை செஞ்சிரும்டா. அதனால தான் திருலோக சஞ்சாரி, தேவலோக வாசி, வீணா காடப்பிரியன், கலகப்பிரியன், வீணை தட
தடவி யாழ் வருடி நாரத மகரிஷி சுருக்கமா சொன்னா ஒரு போனா பானா தோனா போனா பானா தோணா பொம்பளைய பாக்குற தொடுறாளு. டேய் பொதுப்பணி தொண்டை நான் சுருக்கமா சொன்னேன். உன்னை பார்த்தா ஒரு மூணா பூனா மாதிரி உங்களை பார்க்கல ஒரு கேனா பூனா மாதிரி தெரியுது. கேனா பூனா என்னடா? மூணா பூனானா இந்த இடத்துக்கு ஒரு முக்கியமான புள்ளின்னு வரேன்னு சொன்னேன். கேனா பூனானா கேட்டு புரியக்கூடிய தன்மை உள்ளவர் நான் சொல்றேன். திருலோக செஞ்சாருன்னு சொல்லல. அதான் இவ்வளவு பேசுறீங்க. இந்த இடம் யாரு இடம்டா? இது எங்க இடம் தான்? உங்க இடம் தானே. இந்த இடத்த முன்னாடி யார் வச்சு அத்தாச்சி வச்சிருக்கியா? எதுக்கு எங்க அண்ணன் அறுவலை எடுத்து விட்டுருக்கா? டேய் அத்தாச்சி இடத்துக்கு அத்தாச்சி வச்சிருக்கியாடா? ஓ செப்பு பட்ட ஆதாரம் அத்தாச்சி இச்சு போடுறீங்க. வச்சிருக்கீல? இருக்கு. பட்டா வாங்கிட்ட. செப்பு பட்ட ஏன் பட்டா இருக்கு? ஏயடா செம்பட்டா. இது அந்த செம்பு பட்டாவை முத வச்சிருந்தது யாரு? முத யாரு? எனக்கு முன்னாடி எங்க அண்ணன் வச்சிருந்தேன். உங்க அண்ணனுக்கு முன்னாடி எங்க அப்பா வச்சிருந்தேன். இப்போ ஓன்ட்ட இருந்தா ஓம்பட்டா. ஏன் பட்டா? ஏன்ட்ட இருந்தா அது ஓம்பட்டா. டேய் அதுக்கு வாயில உன்னை போறடா ஓம்பட்டான்றீங்க. ஓம்பட்டான்னு நான் சொன்னேன். ஓன்ட்ட இருந்தா ஓம்பட்டா, ஏன்ட்ட இருந்தா ஏம்பட்டா. அது போல பட்டா இருக்கு. இது கேட்டுங்க. இப்ப நான் சொல்றேன் இல்ல திருலோக செஞ்சாருன்னு சொல்றல. இவ்வளவு விவரம் சொல்றீங்களே. தேவலோகத்துல இருந்து வந்திருக்கல்ல. சரி. இந்த பூலோகத்துக்கு ஒரு சாமியார் வந்திருக்கல்ல. நீ வந்தா என்ன வாருங்கள் வாருங்கள் என்று உபசரித்து விருந்தோம்பல் செய்யணும்டா. அந்த மைத்துக்கு நான் செய்யணும். அதுக்கு வேற ஒண்ணு பாரியா. இவன் மெனக்கட்டு வருவாரே இவரை கொடுத்துட்டு விழுந்துரும். டேய் போடா விருந்தோம்பல்டா வருங்கள் அதான் சொல்றேன். சரி நான் செய்யற கடை அப்படி போய் செய்யறதுக்கு நாலஞ்சு பேர் வேற வைக்கா. அவன போய் பாருங்க. சரி திருப்ப கட்டல தேவலோக வாசியா நானு. இவ்வளவு சொல்ற சரிதாயா. சரி ஓம் பேரை சொல்லியா. அதான் நாரத மகரிஷி. ஓம் பேரை கேட்டா பக்கத்துக்காரன் பேர்ல நாரதன் நானு. ராயன்றா நாதம் ராயன்றா ராகம் தாயன்றா தாளம். இத கேக்கலையா. சரி ஓம் பேரை சொல்லியா. என் பேர் தான்டா நாரதரு. நாரதர். ஆமாடா நீ. ஆமா ஏண்டா இன்னைக்கு இந்த இடத்துல நான் தான் நாரதர். போயா புறாடு. எப்படி சொல்ற? இவர் நாரதர். சரியா நீ மட்டும் கிடையாது. உன் கோஷ்டி ஆளுக வராம எனக்கு தெரியும். எப்படி காரி காலையில பாரு காரியா வட்டி பஜார்ல அப்படியே ஒரு ஆள் அனுமார் வேஷம் போட்டு ராமே வேஷம் போட்டு ஒரு கடை விட மாட்டியா. அறிவோ நம்ம நாராயணா கோயிந்தா கோபாலா கோயிந்தா கோயிந்தாண்டியா. அவங்க வடநாட்டுக்காரவங்க அது வந்து பக்தி பரவசத்துல இறைவனை தொழுது அது சன்மானம் வாங்கி வகுத்த ஓட்டுறாங்க. ஆமா அந்த போல நாங்கள் தெரியுமா? நாங்கெல்லாம் யார் தெரியுமா? நாங்க நாடு விட்டு நாடு தாண்டுவோம் தெரியுமா? நீங்க நாடு நான் வீடு விட்டு வீடு தாண்டே தெரியுமா? விளக்கமாத்து புதுசா வாங்குவேன். அது புதுசா இன்னொன்னு தெரியுமா? நாங்க தண்ணியில நடப்போம் தெரியுமா? நாங்க தண்ணியை போட்டு நடப்போம் தெரியுமா? சரி நாங்க சிறுச பெருசாக்குவோம். சிறுச பெருசாக்குவீங்களா? பெருச சிறுசாக்குவோம். பெருசா சிறுசாக்குவீங்களா? ஆமா ஐயா உங்களை தாயா நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏண்டா சிறுச பெருசாக்குவீங்களா? பெருசாக்குவோம். உங்களை தான் தேடுறேன். எதுக்கு தேடுற? ரொம்ப நாளா சிறுசா இருக்கு. எது? நீங்க தான் பெருசுபடுத்தி விட்டு போகணும். எதுடா சிறுசா இருக்கு? இல்லங்க உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? சரி மனசு சரியில்லை. அந்த மனசு குறுகிய மனசாவே இருக்கு. அத பெரிசு வந்து ஆனந்தப்படுத்தணும். நல்ல கருத்தை சொல்லி புத்திமதி சொல்லி மனசை ஆறுதல்படுத்தி பெருசுபடுத்தி விட்டு போங்க. அது சிறப்பா செய்வோம்டா. நாங்கெல்லாம் யாரு தெரியுமா? நாங்கெல்லாம் தேவர்கள். அப்ப நாங்க என்ன ராவுத்தரா? டேய் நான் அப்படி சொல்ல அண்டசம் உப்பிசம் சராயசம் சுவரிசம் கூட 4 வகை தேவர்கள் 30 தேவர்கள் வெளியில வந்தவங்க. நாங்க தமிழ்நாடு 1 லட்சம், கேரளா 2 லட்சம், கர்நாடகா 3 லட்சம் லாட்டரி சீட்டு வித்தவங்க நாங்க. ஒரு நீ சொல்ற பணத்தொகை. சரி உங்க பேர்? நான் சொல்ற சனத்தொகைடா. உங்க பேரு? நாரதன். அரோடி மடி. அப்ப என்னதான் வேணும்ங்கற நாரதருக்கு? உண்மையிலே நாரதரா? நாரதர்னே எப்பேர்ப்பட்ட ஆளு தெரியுமா? அவரெல்லாம் பார்க்கணும்னா பெரிய விஷயம். இன்னைக்கு இந்த இடத்துல பார்க்கலாம். அன்னைக்கு தேவலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. மாதிரியா நீ நாரதன்டா. நீ யாரு நான் சொல்லவா? சொல்லவா? சொல்றா. அழகிய நல்லூர்ல கடா குட்டி காயடிக்கல தானே நீ? ஏய் கிறுக்கு பழ எப்பறா சொல்ற? இந்த காயடிக்கிற கட்ட வச்சிருக்க சும்மா நஸ் இந்த கட்டையா? சரியா காயடிப்பியா? எட காயடி டேய் அம்புறா போடா லூசு பழ. 2 கடாய் காயடிக்கணும். கல்ல காயடிச்சிர கூடாதியா? அது பாடு சென்னையாட்ட தவிர இது காயடி காட்டியாடா? இது பாட்டு கடிக்கு என் பாட்டுக்கு நானா நினைச்சா நானா அடிப்பேன்டா. நீ இந்த ஓ நினைப்பு வந்தா நீ தான் அடிக்க போய் அடுத்து அடிச்சு விடுவியா? நினைச்சா என் பாட்டு கடிப்பேன்டா. என் பாட்டு கடிக்க கூடியது. உலகத்துல கெட்டதை அழிக்கிறது சிவன், படைக்கிறது பிரம்மன், காக்கிறது மகாவிஷ்ணு. 3 பக்கம் கடல், 1 பக்கம் நிலப்பகுதி. அப்ப 3 பக்கம் கடலானது 1 பக்கம் நிலப்பகுதியா அழிக்கும் என்ற உண்மையில பரந்தாமன் பார்க்கடல இருந்து உலகத்தை காக்குறாருல. உன் பாட்டு எங்க இருக்காரு? திருப்பார்கடல் இருக்காரு. கடல் மேல இருக்காரு. ஐயோ தண்ணிக்குள்ள உள்ள போயிட மாட்டாரா? உள்ள பாம்பு இருக்குல்ல. ஓ அந்த பாம்பு மேல படுத்து கிடக்காரா? பாம்பு மேல பரந்தாமன் பாம்பு பாய் மாதிரி விரிச்சு அது மேல படுத்து கிடக்காரு. ஆமா. ஏன் அப்படி படுத்து கிடக்காரு? உலகத்தை காட்பதற்காக. ஓ இந்த நீங்க சொன்னீங்களே 3 பக்கம் நீர், 1 பக்கம் நிலப்பரப்பு. இந்த நீர் வந்து பூமி அழிச்சிட கூடாதுன்றக்கா அப்படி படுத்து கிடக்காரு. ஆமா. அப்ப அவர் எந்திரிச்சாருன்னா அவர் பாம்பு எந்திரிச்சிடும். பாம்பு எந்திரிச்சு அவர் பாம்பு எந்திரிச்சா கொவக்கன தண்ணி வந்துரும். ஏய் எந்த தண்ணி வரும்? கடல் தண்ணி. கடல் தண்ணி கொப்பளிக்கும். பாம்பு எந்திரிக்க விடாம தான் போட்டு அமைக்க படுத்திருக்காருல்லடா. அது போல என் பாட்டன் பரந்தாமனுடைய நினைத்து துதிபாடும் பொழுது அடிக்கடி சப்பலா கட்டடாது. சரி 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 இங்க அடிச்சு காட்டுங்க. நல்லா கையடிக்கிறீங்களே. ஏய் பாட்டுக்கு என் பாட்டுக்கு அடிப்பேன் நினைச்சா நான் அடிக்காதீங்க தண்ணி வந்துரும். நானா அடிச்சுக்கிறேன். என் வேர்வை தண்ணி. வேர்வையா எனக்கு வராது. சரி நாங்களே எப்படி தெரியுமா?
மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை என்று சொல்லக்கூடிய மூவாசை வெறுத்தவங்க நாங்க. மூணு அறுத்து விட்டீங்கன்னா முழுக்கடியில கிடக்கும். ஆசை இல்லடா. ஆசை இல்ல. ஏன் இல்ல? ரம்பாட்ட போனது யாரு தெரியுமா? யாரு? நான் தான் போயிட்டு வந்தேன். ஊர்வசிட்ட போனது யாரு தெரியுமா? யாரு? நான் தான் போனேன். கௌரியா? மேனகைட்ட போனது யாரு தெரியுமா? நான் தான் போனேன். நலாயினிட்ட போனது யாரு? நான் தான் போனேன். அனுசியாட்ட போனது யாரு? நான் தான் போனேன். அதே போல சாவத்திரிட்ட கடைசியில போனது நான் தான்டா. அப்ப ஜெமினி கணேஷ் இருந்திருப்பாரு. போடா லூசு போல. நீ எந்த சாவத்திரி சொல்ற? ஜெமினி கணேஷ் முன்னாடி தானே. நீ சொல்றது திரைத்துறை. நான் சொல்ற சாலவதேஸ்வர மன்னன் சத்யாவன் மனைவி சாவத்திரிட்ட காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஓராண்டில் தன்னுடைய கணவன் உயிர் போக மீண்டும் உயிரை பெறுவதற்காக காயத்ரி மந்திரம் சொல்ல போன இந்த பெண்கள்ட்ட போற எதுக்கு போனேன்? எதுக்கு? இந்த பெண்களுடைய கற்பு பெருமை இந்த பூலோகத்துல எல்லாருக்கும் தெரியணும்காண்டி ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக இந்த பெண்கள்ட்ட போற போனடா. சரி சரி இருக்கட்ட. அப்ப உண்மையிலே நீ நாரதரா? நாரத மகரிஷி. உண்மையா சொல்லுமியா? எப்படா அந்த இடத்துக்கு வாடா. என்ன நீ நாரதன்றீல்ல? மக்கள் நாங்க எல்லாரும் நம்பணும்ல. சரி உன் ஆதார் அட்டை காட்டு. பாருங்க போ. ஓட்டடி காட்டு. பேன் கார்டு காட்டு. எல்லாரும் காட்டியா நாராயணா போட்டு ஓராயணா கிறுக்கு போல. உலகத்துக்கே ஆதாரமே நாங்க தான்டா. உங்களுக்கு தான் வாக்காளர் அடையாள அட்டை, மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டை, உணவு பாதுகாப்பு அட்டை, அது போல ஒரு லட்சம் ரூபாய் டிரான்சாக்சன் பண்ணோம்னா பான் கார்டுன்னு ஒன்று வச்சிருக்காங்க. பல அட்டைகள் உங்ககிட்ட உண்டு பூலோகத்துல. எங்களுக்கு இந்த கொட்டையை தவிர்த்து எதுவும் தெரியாது. சரி 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 சரி. உத்தராச கொட்டை. உங்க அப்பா பேரு? பிரம்மன். யார என்னமோ நினைச்சு பேசிட்டு கிடக்கே மாப்ள. லூசு போல. வாடா. அப்பன் பிரம்மன் தானே? எங்க அப்பா பிரம்மன் தான். ஆமா ஆமா எனக்கு. சரி அப்ப உங்க அப்பனை போய் கேட்டேன்னு சொல்லியா? டேய் எங்க அப்பனை எங்கடா பார்த்தே? உங்க அப்பனை எனக்கு தெரியாதா? ஏன் உங்க அப்பனை நானும் ஒரு கிளாஸ்ல பழகுனவங்க. எங்க பழகுன? நீ நல்ல மனுஷன் தானயா? நியாயத்தை சொல்லணும். முந்தா நாள் நானும் உங்க அப்பன் தான் ஒண்ணா போனோம். ஏன் காசு போட்டு தான் சரக்கு வாங்கினேன், கப்பு வாங்கினேன், தண்ணி பாட்டில் வாங்கினேன். காசு போட்டு வாங்கினால நான் அந்த கப்பில் ஊத்து போது மட்டும் அளவு பாக்குறேன். உங்க ஒப்பேன் ஒரு சொட்டு கூட்டினா குறைஞ்ச போது ஏன் படம் எங்க ஒப்பையும் படமா போடா. ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யுங்கடா. எந்த படம் சொல்லு? எங்க அப்பா ஒயின் ஷாப்புக்கு வந்தேன். ஆமா. பிராந்தி கடைக்கு வந்தேன். ஆமா. பிராந்தி கடை எங்க அப்பா கிடையாது. அட காரியாவட்டி பஸ் ஸ்டாண்ட்ல பூ கடை வச்சுக்காரு. போடா லூசு போல. காரியாவட்டியில பூ கடை வச்சிருப்பது உன் கூட சேர்ந்து குடிச்சது யாரு தெரியுமா? பரமே. உங்க அப்பா பரமே குடிச்சிருப்பேன். எங்க அப்பா பிரமே யாரு? எங்க அப்பா பிரமண்டா. யாரு படைக்கிறாரு? 4 வகை யோனி. மரியாதை பேசியா? ஏண்டா எப்ப பார்த்தாலும் நோனி நீ பேசுறீங்க. லூசு போல. அதுக்கு வாயில வைக்கிற. ஒழுக்கம் பேசுவார நோனியா? 4 வகை யோனி, 7 வகை தோற்றம், 84 லட்சம் ஜீவராசிகள், தேவர்கள் 14 லட்சம், மானிடர்கள் 9 லட்சம், நீர்வாழ்வன 10 லட்சம், நடப்பன 10 லட்சம், பரப்பன 10 லட்சம், தாவரங்கள் 20 லட்சம், 84 லட்சம் ஜீவராசி படைக்கிறது எங்க அப்பா. விண்ண படைச்சது யாரு தெரியுமா? இப்ப நான் கேக்குறேன், எல்லாத்தையும் படைச்சது உங்க அப்பாவா? ஆமா. அலையநல்லூர்ல மாட்ட புரிய எப்படி மாட்டறேன் பாக்குறீங்களா? சொல்லு. எல்லாத்தையும் படைச்சவங்க பண்ணியல. ஆட்ட படைச்சது யாரு? எங்கப்பா. மாட்ட படைச்சது யாரு? எங்கப்பா. கோழியை படைச்சது யாரு? எங்கப்பா. அந்த ஒரு சின்ன பையன் நடந்து போறான். ஆமா. அவனை படைச்சது யாரு? எங்கப்பா. உங்க அப்பாவா? ஆமா. அந்த தம்பி அவங்க அப்பா கூட்டுற சொல்லு. எதுக்கு? அவங்க அம்மா கூட்டுற சொல்லுங்க. எதுக்குடா? புடிச்சு கட்டி வைங்க. காலையில அலையநல்லூர்ல பஞ்சாயத்து. ஏன்டா? இல்ல உங்க அப்பாவா இல்ல அவங்க அப்பாவும் எனக்கு தெரியணும். ஒண்ணு தெரியுமாடா? பிண்டத்தை பிடிச்சு போறது யாரு? யாரு? எங்கப்பா. தெண்டத்துக்கு உழைக்கிறது யாரு? உங்கப்பா. ஊரறிய செய்யறது யாரு? உங்கப்பா. ஒருத்தருக்கு தெரியாம செய்யறவன் எங்கப்பா. அதான் ஒருவர் மண் சேர்த்துல 2 பண்ண 2 பேர் மண் செஞ்சு கொடுத்தா தான் அந்த கருவுக்கு உயிர் உண்டா. சுருக்கமா சொன்னா உங்க அம்மா வந்து நிலமாதி. இப்பதான் எனக்கு புரியுற மாதிரி சொல்றீங்க. உங்க அம்மா நிலமாதி. எங்க அப்பா மேல இருந்து விதைய போடுறேன். உங்க அப்பா வெட்டி போய் தண்ணியை பாய்ச்சுறேன். இப்ப புரிஞ்சு வச்சு. இந்த நிலத்தை எங்க அம்மான்னு சொன்னீங்க. இருக்கட்டும். உழுது தண்ணி பாய்ச்சறது எங்க அப்பா தானே? நல்லா பாய்ச்சட்டும். விதை ஓடுறது உங்க அம்மா தானே? டேய் விதை ஓடுறது எங்க அப்பா. உங்க அப்பா தானே? உங்க அப்பா நல்ல விதையை போட சொல்லுங்க. ஏண்டா சூத்த விதையை போடுறாங்க? என்ன காரணம்? ஒரு சில குழந்தை வர்க்கம் இருக்குல்ல. குழந்தை இல்ல சிலவருக்கு. அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? வினை விதைத்தவன் வினை இருப்பேன். திணை விதைத்தவன் திணை இருப்பேன். முற்பகல் செய்யும் பிற்பகல்ல அனுபவிக்கணும். அதுபோல உள்ளியர் வெள்ளியனால் ஊழ்வினை மெல்ல நுழையும். அதே போல அவர்கள் முன்னோர்கள் செய்த ஊழ்வினை பெயரால சிலருக்கு குழந்தைகளுக்கு இல்லாம. சரி உங்க அம்மா பேரு? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர்மெழுத்து 216, ஆயுதெழுத்து 1, 247 எழுத்துக்கு சொந்தக்காரி சொல்லுக்கரசி கலைமகள் எங்க அம்மா வாயில இருக்காடா. வாய் என்ன வாடகை விடல கக்கூசா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு? அப்படி இல்ல. இந்த பாரத கண்டத்துல பிண்ட வடிவுல தண்டமா பிறந்து செந்தமிழ்நாட்டுல அம்மா அப்பான்னு தமிழ் சொல்லெடுத்து பேசணும்னா என் தாய் சொல்லுக்கரசி கலைமகளுடைய அருள் கடாச்சாரம் தான் பூமியில பேசுகிற தன்மையை பெறுகிற நிலைமையில எங்க அம்மா தமிழ் செல்வியும் வாயில தாரும். ரொம்ப சந்தோஷங்க. உங்களை பார்த்ததுல மற்ற மகிழ்ச்சி. நம்ம உள்ளூர் காலி இருக்குல்ல கொடுக்கணும்ல. உங்களை பார்த்தத மகிழ்ச்சி. ஊருக்குள்ள வந்திருந்தா கோட்டும் கோழி பிரியாணி வாங்கி கொடுத்துருப்பேன். காட்டுக்குள்ள வந்துருக்கீங்க ஒரு நக்கு நக்கிட்டு போறீங்களா? லூசு போல. நாங்க எதுவும் நான் வந்து ரகானம் அபானம் சயானம் பூர்மன் தனஞ்சயன் தேவதத்தன் என்று 10 வகையான காற்றத்தை உணவா உட்கொள்வோம். காற்றவா? ஆமா. ஐயா அப்பத புடிச்சு டர்ரு சாப்பிடுறீங்க. இந்த காற்று கிடையாது. எங்களுக்கு தெய்வீக அனல் பறக்கும் காற்று வரும். அந்த காற்று. உங்க அப்பா பேர் என்னையா? எங்க அப்பா பேரு நம்பி. உங்க அம்மா பேரு நங்கை மோகினி. உன் கூட பிறந்த எத்தனை பேர்? அண்ணன் தம்பி மொத்தம் 7 பேர். அண்ணாந்து எதுக்கு செய்யுது? அண்ணன் தம்பி 7 பேர். தம்பி உடையான் படைக்கஞ்சான்
பெண்கள் யாரு எல்லாரும் நல்லா இருக்காங்க, எந்த குறைபாடும் கிடையாது. சரி. என்ன ஒரு விஷயம், மேல இருக்க 3 அண்ணங்கள், உனக்கு மூத்தவங்க 3 பேரு அண்ணன் பாரு, மொத்த அண்ணன் தம்பி 7 பேரு. சரி. நான் தான் நடுவுல, எனக்கு மேல 3, நடுவுல நானு. உனக்கு மூத்தவங்க 3, இளையவங்க 3, எனக்கு கீழ 3 தம்பிய. இதுல மேல இருக்க 3 அண்ணங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சரி. 4வது என்னட்டு கூட பிரச்சனை கிடையாது. சரி. எனக்கு கீழ 3 தம்பி இருக்கா பாருங்க. ஆமா. அதுல 2 பேர்ட்ட கூட பிரச்சனை கிடையாது. என்ன செய்றாங்க? ஒரே ஒருத்தன் தான் அநியாய சேட்டை பண்றியா. என்ன செய்றான்டா? அடிச்சாம 1 மணிக்கு எந்திரிச்சுக்கிட்டு ஓட்ட வட உளுந்த வடறா. ஏண்டா கிறுக்கு போல கூட பிறந்த தம்பி கேட்கும்போது வாங்கி கொடுக்கறது அண்ணன் கடமை தானடா. அடிச்சாம 1 மணி 2 மணிக்கு எங்க கடை திறந்துருக்காங்க. அப்ப தினமும் வந்து நடிச்சாம தொந்தரவு பண்றானா? 2 மணி 3 மணி 4 மணிக்கு அப்ப தேவையில்லாத நேரத்துல அண்ணனை தொந்தரவு பண்ற தம்பியை வச்சிருக்கலாமடா. பிஞ்ச விளக்க மரம் வச்சு அடிக்கணும்டா. மாரோடு அடிச்சனே. சரி. மாற முறிச்சறிறானே. குச்சியை முறிக்கிறானா? அப்ப ஒண்ணும் செய்ய முடியாது. நல்ல பிஞ்ச செருப்பு வச்சு அரடா சரியா வர. வார அத்துறானே. வார அக்குறானா? அப்ப ஒண்ணும் செய்ய முடியாது. தேவையில்லாம தேவையில்ல நேரத்துல அண்ணனை தொந்தரவு பண்ண தம்பியை பார்த்து நல்லா பழுக்க கொல்லிக்கட்டையை உள்ள காய வச்சு காய வச்சு தேவையில்லாம கேட்பான் பத்தியா. அப்ப முனியில சுட்டு வச்சிரு, உன் தம்பி போங்க தம்பி போங்க. இப்படித்தான் ஒரு நாள் இப்படி எந்த சொன்ன பேச்சும் கேட்க மாட்டேங்கிறானே. இப்பேற்பட்ட தம்பி நமக்கு தேவையில்லடான்னு நினைக்கல. கொல்லிக்கட்டை எடுத்து சுட போனேன். சரி. அவன் என்னைய காட்டில விவரம் என்ன செஞ்சா? பக்கத்துல கொல்லிக்கட்டை கொண்டு போறேன், புடிச்சுன்னு எஜி தம்பி அமர்த்தி விட்டியா. நீ எந்த தம்பியை சொல்ற? நான் உன் கூட பிறந்த தம்பியை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ கூடுறதுக்கு பிறந்த தம்பியை சொல்றேன். கோயில போடுறவ எல்லாரும் போல இருக்கு. அப்படியா? என்கிட்ட புதுசா பண்ணிருக்கேன். சரி, வந்தா அவனை கண்டிச்சு வைப்போம். இருக்கட்டு. பெண்கள் யார் யாருக்கு? 2 பெண்கள். ஒன்னு யாரு? ஒன்னு வள்ளி, இன்னொன்னு யாரு? கொள்ளி. அது யாரு? வள்ளின்றது என் தங்கை. சரி. கொல்லின்றது யாரு? வாளு. உண்மை எப்படின்னா குப்பையில் எடுக்கிற கொட்டாச்சி கூட ஒரு குச்சியை கோர்த்துக்கிட்டு தான் கிடக்கு. இந்த வயசுல உனக்கு ஆள் வேணும். இப்ப அவங்கள பாக்கணுமே நானு. அப்ப யாழ் இருக்க வர சொல்லுவா. ஆசீர்வாதம் கொடுக்கணும், வர சொல்லு. வந்து குனிவா. சரி. நீங்க செய்வீங்களா? நாங்க வந்து ஆசீர்வாதம் நல்லபடியா செய்யறேன். நீங்க செய்யுங்க. சரி. அவளை கூப்பிடுறேன். ஆனா எல்லாம் தெரிஞ்ச மகிழ்ச்சின்னு சொல்லுவாங்க உங்களை. சரி. சின்ன பையன் தெரிஞ்சும் தெரியாம ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. என் ஆளுன்னு சொன்னேன்ல, அவளை ரொம்ப நாளா இணைச்சு பாக்குறேன். சரி. இணைய மாட்டேன்றா, அணைய மாட்டேன்றா. சரி. எல்லாம் தெரிஞ்ச மகிழ்ச்சி உங்களை பெரிய சொல்லுவாங்க. கொஞ்சம் இணைச்சு அணைச்சுட்டு போனீங்க நல்லா இருப்பீங்க. கிறுக்கு பழ ஏண்டா மரியாதை கட்டி லூசு பழ ஒரு சும்மா ஒண்ணு வேணா. சாமியாட்ட போய் இப்படி கேக்குறடா லூசா. 100 ரூபாய் தரேன். அந்த பிள்ளை அணையிலன்னு ஏடி சொல்லுவாடா நீ. ஒரு 200 போடா லூசு பழ. ஒரு 300 பழ. ஒரு 400 ரூபாய் தரேன். போடான்ட்டு 500 ரூபாய் தரேன். சாமி என்னை போய் சொல்ற 600 ரூபாய் தரேன். 700 இதுக்கு மேல காடுங்க. 700 ரூபாய் தரேன். அதுக்கு மேல ஏடி சொல்ல முடியாது. அந்த பிள்ளை அணையிலடா ஏன்டா சொல்லிட்டடா. ஒரு சாமியார் நினைச்சியா இல்ல வேற மாதிரி நினைச்சியா நீ? என்னைய பார்த்து சொல்லலாமா? அப்படி இப்ப சொல்லிருக்கேன், உங்க கஷ்டமா இருக்கு. அந்த பிள்ளை உன் அடையுதுல சங்கதி எதுவும் கோளாரா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்க. அந்த பிள்ளை அடையுது இல்ல, அந்த பிள்ளைய கொண்டு வந்து என் முன்னாடி விடு. நான் வச்சு அந்த பிள்ளைக்கு நல்லது கிட்ட சொல்லி நீங்க எவ்வளவு தரீங்க விடுறா. சரியா? எவ்வளவு தரமுன? 700 ரூபாய் தர்றேன். எவ்வளவு? 700 ரூபாய். அதுக்கு மேல என்னால அப்படி முடியாது. எல்லாம் மனுஷனடா. ஒரு சாமியாரை பார்த்து அவர் முற்றும் துறந்த முனிவர், அவர் போய் இப்படிலாம் கேவலப்படுத்தலாமா நீ? இல்ல மச்சான், அது போட நீங்களாம் ஒரு பப்புனு முனியராசி மயன் வேற சொல்லிக்கிறேன் மச்சான். அப்படியே சொல்றேன், கேவலம் கட்டவள. 700 ரூபாய் இருக்கு இல்ல இப்ப நான் சொல்றது நீ ஏழு. அப்படிலாம் நீ கேட்கக்கூடாது. போனா போயிட்டு போகுது. கூட ஒரு 300 ரூபாய் போட்டு 1000 ரூபாய் கொடுத்துரு. அந்த வாத்தியார் சொல்றாரு பாருங்க, 1000 ரூபாய் கொடுத்தாலும் இப்போதைக்கெல்லாம் அந்த காலக்கணக்கு இல்லை. இருந்தாலும் வாழ்த்துக்கள் சென்று வாருங்க. வாழ்த்து வரீங்களா? பா 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 பார்த்தா என்ன வெத்த ஆயி என்னை போட்டு ஆகி ஓகே. சரி மாப்பிள்ள போதுமா? போதும். இதுவே அதிகம் தான். தேங்க்யூ நன்றி. ஆத்தே அடி ஆத்தே என்னம்பே ஏதும்பே அடி ஏனுங்க அம்மா எது கூப்பிட்டீங்க? ஐயானுங்களாக்கும் கோயம்புத்தராக்கும். ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. இந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்திருக்காரு. யாரு? கஞ்சா வியாபாரி. கஞ்சா வியாபாரியா? ஆமா, போட்டுக்கிட்டு செய்வாராம் ஆசீர்வாதம். பேரு சஞ்சாரி. சம்சாரியா? நாய் வெதரா தானே சொன்னாரு. நாரதர் எங்க இருக்கு? நாய் வெதர் எங்க இருக்கு? ஒளர் இல்ல ஞாபகத்துக்கு இல்ல. ஆமா நாரதரா. சரி. பேரு 3 இல்லாதவரா. பெரும்பச்சேரியா, பிரம்மச்சாரியா. பிரம்மச்சாரியா கல்யாணம் ஆகலையா? கல்யாணமே பண்ணலையா? கல்யாணம் ஆகலையா? நீ வந்ததுமே உனக்கு யாரா இருக்கான்னு கேட்டாரு. உன்னை சொன்னேன். நீ வந்ததுமே செய்யணும்னு சொன்னாரு. என்ன செய்யணும்? ஆசீர்வாதம். நீ அவரை பாக்குறியா? கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. என்ன வர மாமா பொழப்பாவில் போச்சு. அவரும் கூப்பிட்டு மாதிரி இவரும் கூப்பிட்டு விடுற மாதிரி இருக்கு. சாமி ஆசீர்வாதம் செய்யறதுக்கு தானே வந்திருக்காரு. அதுக்கு வர ஆசீர்வாதம் வாங்கணும்ல. அப்ப அவரை வர சொன்னா தானே வாங்க முடியும். வர சொல்லுங்க. சரி வர சொல்லிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாமி வாங்க வாங்க, அன்னைக்கு நம்மதே. சரி கீர்த்தம்லாம் கூட வாடாங்க வரட்டும்.
பிரம்மச்சாரி வேற தானே கல்யாணம் பண்ணாம இருக்கவரு. ஏய் கல்யாணமே பண்ணலையா அவரு? நல்லா அவருக்கு பொம்பளையா பிடிக்காதா? யாரு? எப்படிங்க பொம்பளை இல்லாம வாழ முடியும்? பொம்பளை இல்லாம அவர்த்த 3 அறுத்து விட்டாங்களாம்ல. 3 அப்புறம் எப்படி பொம்பளை தேவைப்படும்? 3 பார்த்த உடனே குழந்தை வந்துடா. நீங்க பார்த்தா புள்ள வரும். நாங்க பார்த்தா அவர் நம்மளை ஏமாத்துறாரு. பார்த்தோன்னே எப்படி பிள்ளை பிறக்கும்? கேட்கிறவன் கேனப்பையில இருந்தா கேப்பையில நெய் வலிதுன்னு சொல்றதா? பார்த்தா குழந்தை வர இந்த பூலோகத்துல ஒரு விரைவில் 52 பொண்டாட்டி கட்டிடுது தெரியுமா? 52 பொண்டாட்டி எனக்கு. 1-2 மேய்க்கிறது பெரிய விஷயமா இருக்கு. எச்சரிக்கையா இருந்துக்க. உன்னை 53 ஆக்கிடுவாரு. அங்க ஓஞ்சு வச்சு மரம் காப்பு இருக்கல காய்ச்சிருச்சுன்னா அப்ப ஓஞ்சிரும். மரம் வெறுமனே நிக்கும். அப்ப என்னதான் உரம் போட்டாலும் காப்பு இருக்காது. வெறுமனை வேணா குளதலையா நிக்கும். பயம் இல்லாம நம்ம போலாம். நான் வண்டி ஓட்டுன வேண்டாம். பாத்துங்க அதான் வண்டி ஓஞ்ச வண்டி. அது போல நாங்களா சொல்லிக்கிறது. வேணாம்டி. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பாத்தீங்களா செல்பை எடுக்காது. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு விழலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு விழலாமா? இந்த பொம்பளைய காத்துப்பட்டு தருகி விழலாமா? சாமிக்கு மூடாயிருச்சு. இந்த பிள்ளை சைஸா அணைச்சுள்ள கூட்டு போறாரு. அம்மா மடம் நான் மறந்தாச்சா கண்ணோடு கண்ணாக போயாச்சா? வேணாமா சாமி வேணாமா? என்ன போல பொண்ணு பொண்ணு வேணாமா? வேணாமா சாமி வேணாமா? என்ன போல அம்மா தங்கை வள்ளி நாயகம். அம்மா அம்மா தங்கச்சி வள்ளி வாத்தே. நல்லா ஒரு ஆளு உலக்கையும் சரியா போயிடும். இன்னைக்கு சரியா வள்ளி நாயகம். நாரதர் வந்திருக்கிறார். நாரதர் வந்திருக்காரா? வாங்க சாமி. வருக வருக. நாரத மாமுனி, நாரனின் பேரனே, நான்முக மைந்தனே, தங்களை கரம் தாத்தி சிரம் கூப்பி வணங்குகிறேன். கலைவாணி திருமகனே, கலைஞானி பெருமகனே, திசைஞானி மருமகனே, இசைஞானி உமை பணிந்தே மகிழ்ந்தே. கலைவாணி திருமகனே, கலைஞானி பெருமகனே, திசைஞானி மருமகனே, இசைஞானி உமை பணிந்தே, இசைஞானி உமை பணிந்தே.
உண்டாகட்டும். ஆமா அப்பதானே டெலிவரியாதான் கல்லிட்ட போட்டாதான் சரியாதான் டெலிவரியாதான் மாசம் 10 உண்டாகட்டும். எப்படின்னா ஒப்புடன் முகமலர்ந்து உள்ளன்போடு வரவேற்று வணங்கிய தாயே, கம்பன் கண்ட சீதையை போல் கற்புமிகு கண்மணியே, உன்னை வாழ்த்துவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த முறையில் உன்னை எவ்வாறு வாழ்த்தலாம் என்று காண வடிவில் எவ்வாறு வாழ்த்தலாம் என்று பார்க்கும் பொழுது, கன்னித்தூவு பொன்னா கட்டரும்பு கண்ணா கட்டுமர துடுப்ப போல இடுப்பாட்டுறா ஆத்தடி இவ கல்லுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துறா. முற்றும் துறந்த முனிவர் வாழ்த்து பாட்டு பாட சொன்னா கன்னித்தீவு பொண்ணா கவட்டுக்குள்ள புண்ணான்னு படிக்க பெரிய வாத்தியார் சொல்றாரு பாருங்க. பாட்டுக்கு நாரதர் இசை வடிவில் கொடுக்கிறேன். அப்படி ஓ பல்லாண்டு கோடி ஓ மெட்டு வாழ வேண்டும் வள்ளி புள்ளிமட போல துள்ளி போடும் பெண்மணியே, இந்த உலகில் வாழும் இந்த அழகு தேவரையே. பல்லாண்டு கோடி வாழ வேண்டும் வள்ளி புள்ளிமட போல துள்ளி போடும் பெண்மணியே, இந்த உலகில் வாழும் இந்த அழகு தேவரையே. இந்திரனு வந்து வாழ்த்த வேண்டும் தாயே, சந்திரனு வந்து வாழ்த்த வேண்டும் தாயே, அந்த பார்வதியும் வாழ்த்த வர வேண்டும் அம்மா தாயே, 16 செல்வம் சேர்த்து நீ வாழ வேண்டும் தாயே. பல்லாண்டு கோடி வாழ வேண்டும் வள்ளி புள்ளிமட போல துள்ளி போடும் பெண்மணியே, இந்த உலகில் வாழும் இந்த அழகு தேவதையே. தான தந்தன நானா தான தந்தன நானா தான தந்தன நானா தான தந்தன தங்கச்சில போல நீ இப்பதன்ன மாளே தங்கரதம் கூட வந்து கையெடுக்கும் தேனே பெண்ணிலா போல இந்த முகத்தை பாறையா. அடடா எத்தனையோ பெண்கள் பாரம்மா, மத்தியில ஒன்ன போல யாரும் இல்லம்மா, குறிச்சி நிலத்திலே காவல் தானம்மா, குமர கடவுளையும் போட்டு தாடம்மா, அந்த நாரதன் வாழ்த்து அல்லாசியோடு சேர்த்து நீ வாழலும் கிளை காத்து. பல்லாண்டு கோடி வாழ வேண்டும் பள்ளி புள்ளிமர போல துள்ளி போடும் பெண்மணியே, இந்த உலகில் வாழும் இந்த அழகு தேவதையே. அந்த முறையில் வண்டு வெள்ளி வண்டு வெள்ளி வண்டு வெள்ளி கற்கண்டு மணி மாதே வந்து விழி கற்கண்டு மணி மாதே வண்டு வெள்ளி கற்கண்டு மணி மாதே 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 வந்து விழி கற்கண்டு மணி மாதே 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 வண்டு வெள்ளி கற்கண்டு ஆமா வண்டு வெள்ளி கற்கண்டு மணி மாதே 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 வந்து விழி கற்கண்டு மணி மாதே 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 வாழ்ந்திருக்கும் நாடது சொல் இப்போதே. எப்படின்னா வந்த உடனே மாசம் 10 உண்டாகட்டும் சொன்னேன். காரணம் மாசம் 10 எப்படின்னா செந்தில் முருகன் நீ சொல்ல மாசம் 10 உடனே பாத்தீங்க. மா என்றால் எப்படின்னா 10 புள்ள பெத்தாலும் உச்சி நிறையானாலும் அப்பவும் தாசை இருக்கும், 10 புள்ள பெத்தாலும் உச்சி நிறையானாலும் அப்பவும் தாசை இருக்கும், மனிதனுக்கு அப்பவும் தாசை இருக்கும். குடும்ப கட்டுப்பாடு இல்லாம கண்டபடி பெத்து புட்டா எப்படி வசதி இருக்கும், குடும்பத்தில எப்படி வசதி இருக்கும். ஆடு மாடு நாய் கூட ஆண்டுக்கு ஒரு முறை தான் ஆசைப்பட்டு காதலிக்குது, மனித அந்தியிடு சந்தியிடு ஆணும் பெண்ணு சேர்ந்துக்கிட்டு அசிங்கமா குத்தடிக்குது. மனிதனுக்கு 5 அறிவு போல் இருக்குது. அது போல அறுக்க சுரப்பது தென்னம்பாலை, இறைக்க இருந்தா முடிச்சிடறேன். அறுக்க சுரப்பது தென்னம்பாலை, இறைக்க சுரப்பது மணற்கேணி, சுயிக்க சுரப்பது பிள்ளை பேர். நான் சொன்னது 10 பிள்ளை பெற்றாலும் மாசம் 10 அப்படி என்பது பிள்ளை பேரை சொல்லல. மா என்றால் மகாலட்சுமி, சம்பத்து என்றால் செல்வம். அந்த மகாலட்சுமி அருளால இன்னமும் திலகாசிரி பல செல்வத்தை பெற்று சிறப்புற்று வாழ வேண்டும் என்ற தன்மையில மா சம்பத்து என்று சொல்ல முடியல. மாசம் 10 உண்டாகட்டும் வாழ்த்தின. இதுதான் என்னுடைய வாழ்த்துற முறை. வேற என்ன கேட்கலாம் என்று நாடு ஞான நிலைதான் உணர்ந்த சாமி, ஞான நிலை ஞான நிலை ஞான நிலை ஞான நிலைதான் உணர்ந்த சாமி, நடுமலை நாளென்பார்கள் சாமி. நாடு நாடு நல்ல
மண்ணலம் புதுநாடு, நாடிலம் போற்று நாடு, நல்லவர்கள் வாழ்ந்த நாடு, பண்புள்ள நாடு, பாசம் நேசம் கொண்ட நாடு, இயற்கை வளம் கொண்ட நாடு, இறைவனை வணங்கும் உங்க தொண்டை நாடு சொன்னாங்க. அதுபோல சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேதம் உடைத்து, தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்துன்னு சிறப்பு சொன்னாலும் எப்படின்னா உங்க நாட்டுக்கு மட்டும் சான்றோர்கள் உடைத்துன்னு பெயர் வர காரணம் என்ன? உங்க நாட்டுக்கு எப்படின்னா இன்னைக்கு வடகிழக்கு பழனி, வான்கீழ், தென்காசி, குடசில், கோழிக்கோடாம், கடற்கரை ஓரம் தெற்கே உள்ளே 80 காத 800 மைல் சுற்றளவு நம்ம சேர நாடு. அதே போல வெள்ளாறு வடக்கா மேற்கே பெருவெளியாம் தெல்லார் பிளகனி உள்ளார் ஆண்ட கடல் 56 காதம் 560 மைல் சுற்றளவு. எது நம்ம திண்டுக்கல், மதுரை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை எல்லாம் சேர்த்தது பாண்டிய நாடு 560 மைல் சுற்றளவு இருக்குல்ல. அதுபோல உங்க சோழ நாடு சோறுடைத்துன்னு சொன்னோம்ல. சோழ நாடு எப்படின்னா கடல் கிழக்கு தெற்கோருங்குறை வெள்ளார் குடசில் கோட்டக்கரையார் வடசில் 40 காதத்துல 20 காதத்தை திரும்பி நீங்க வாங்கி எடுத்ததுனால அறிவை வளவந்த நாடுன்னு உங்க நாடுக்கு சொந்த நாடுக்கு சிறப்பு பேர் இருக்குல்ல. வாங்கி எடுத்தனடா அறிவை வளவந்த நாடு. அறிவை அறிவை வளவந்த நாடு என்ன சான்றோடைத்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் சொன்ன நக்கீரை இருந்தாரு எங்க பாண்டிய நாட்டுல. அப்ப அங்கெல்லாம் சான்றோர் இல்லைன்னு உங்க தொண்டை நாட்டு மட்டும் சான்றோர் இடம் வந்துச்சுன்னா ஆமா புலவர்கள் நிறைய வாழ்ந்த இடமும் நம்ம தமிழ் சங்கம் மதுரை தான். இப்ப உலகத்துல எப்படி இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா ஆமா எல்லா நூல்களுமே எங்க இருந்து வந்துச்சு? நம்ம வடமொழியில இருந்து தமிழாக்கம் செய்யப்பட்டது. ஆமா ஆனா தமிழ்ல இருந்து 42 மொழிகள்ல ஒரு நூல் வெளி செய்யப்பட்டதுன்னா மொழியாக்கம் செய்யப்பட்டது தமிழ்ல இருந்து போச்சு. திருக்குறள் மட்டும். காரணம் என்ன? அப்பேற்பட்ட திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர் பிறந்தது உங்க தொண்டை நாடு. திருக்குறள் மட்டும் தான் வெளிநாட்டுக்கு போய் மொழிபெயர்க்கப்பட்டு அங்க வந்து நம்ம தமிழ்ல இருந்து போச்சு 42 மொழிகள்ல. அப்பேற்பட்ட திருவள்ளுவர் இறந்தது உங்க தொண்டை நாடு. பிறந்த உடனே கவி பாடுறாங்க 7 பேர். யாரு? ஔவை, உவ்வை, ஒழுவை, அதியமான், கபிலர், வள்ளியம்மன், வள்ளியம்மை, திருவள்ளுவர் உள்பட 7 பேர் பிறந்தது உங்க தொண்டை நாடு. அது மட்டும் இல்ல சிவனடியார் எத்தனை பேரை சொல்லுவான்? 63 நாயன்மார்கள். அதுல 63 42 நாயன்மார்கள் பிறந்தது உங்க தொண்டை நாடு. அதே போல ஒண்ணு இருக்கு. சிவன் மும்மூர்த்திகள் யார சொல்லுவான்? சிவன், பிரம்மன், விஷ்ணு சொல்லுவான். அப்பேற்பட்ட சிவன் முதல் கடவுள் சொல்லுவான். அப்பேற்பட்ட சிவனவை எரிப்பேன்னு ஒரு ஆழ்வார் பிறந்தான். ஆழ்வார்கள் எத்தனை பேரு? 12 பேர். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், திருமலிசை ஆழ்வார், தொண்டரப்புடி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருப்பான ஆழ்வார், ஆண்டாள் உள்பட எத்தனை பேர்? 12 பேர். இதுல திருமலிசை ஆழ்வார் ஒரு வாழ்வார். சிவனவே நான் எரிப்பேன் பார்வதி மடிப்பிச்சையினால சிவன் மீட்கப்பட்டார். அந்த தன்மை பிறந்த திருமலிசை ஆழ்வார் பிறந்தது உங்க தொண்டை நாடு. அது மட்டும் இல்ல பெரிய புராணத்தை ஏற்றது யாரு? சேக்கிழார். அப்பேற்பட்ட உலகெல்லாம் வணங்கு ஓதற்கரியவன், நிலவலாவிய நீர்மலை வேலியன், அழகில் சோதியான், அம்பலத்தில் ஆழ்வார், மலர்ச்சிறுமணி வாழ்த்த மறந்துட்டீங்களே. என்னமா யாரு? நான் சொல்றேன். யார் சொல்றேன்? பெரிய புராணத்தை சேக்கிழார் பிறந்தது உங்க தொண்டை நாடு. உண்மைதானே? அப்பேற்பட்ட நாடுகள்ல வந்து சான்றோர்களும் உங்க நாட்டுல அதிகமா இருக்காங்க. யாரு? இப்ப சொன்னல இவங்க போற சான்றோர் இல்லையா? ஆமா சான்றோர். அவங்க இருப்பதனால தொண்டை நாட்டுக்கு சான்றோருடையதுன்னு பேர் வந்துச்சு. சரி அதானே இப்ப கேக்குறேன். தந்தை பேர் என்னமா? சாமி இப்ப இங்க இருந்து போனவங்கல்ல நம்ம நாட்டுல சேர்ந்தவங்க இன்னும் ஒரு ஆளை விட்டுட்டீங்களே. யார் அது? சொல்லு. அப்துல் கலாம் ஐயாவ. அது இருக்கு. அது பூலோகத்துல சேர்த்துக்கலாம். அது நாயன்மார்களை சொல்றேன். அதுவும் பெரிய விஷயம் இல்லையா? ஆமா. அது இவ்வளவு புலவர்கள் வாழ்ந்த இடத்துல, நாயன்மார்கள் வாழ்ந்த இடத்துல, இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளுடைய தமிழ்நாடு மொழிபெயர்க்கப்பட்டு வெளிநாட்டுக்கு போன இடத்துல நம்ம ஆளே போய் வெளிநாட்டுக்கு போய் எவ்வளவு பெரிய பேரை உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. நீங்க சொன்னது போல தமிழகத்துல மட்டும் சாதிக்கல, உலக லெவல்ல சாதிச்சிருக்கான். ஆமா. எப்படின்னா தமிழன் சாதிக்கிற என்ன? இமய வரை கல்லெடுத்து கண்ணைக்கு சிலைவடித்தவன் தமிழன், இலங்கைக்கு படையெடுத்து வென்றவன் தமிழன். அதே போல சுபத்திர தீவை கண்டுபிடிச்சவன் தமிழன். இன்னைக்கு தமிழகத்தின் அரசு முத்திர சின்னம் எதை சொல்லுவான்? சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோபுரத்தான் தமிழகத்தின் அரசு முத்திர சின்னமா இருக்கு. அதே போல இன்னைக்கு கம்போடியாங்கிற நாட்டில் 2ஆம் ராஜேந்திர வர்ம சோழ மன்னன் என்பது ஒரு தமிழன். அவன் என்ன செஞ்சான்? அங்கே ஒரு மகாவிஷ்ணுடைய ஆலயத்தை கட்டினான். அந்த ஆலயம் இப்போ புத்த மத கோயிலாக இருக்கு. அந்த கோயிலுடைய கோபுர சின்னம் அந்த நாட்டின் இன்னைக்கு அரசு முத்திரை சின்னமாக இருக்குது. அப்போ என்ன? தமிழை உலக அளவில் சாதனை படைத்திருக்கார் என்பது வரலாறு. அப்பேற்பட்ட தமிழ் பிறந்த இடத்துல தந்தை பேர் அப்பா பேர் சொல்லிட்டீங்க. அப்பா பேரு சொல்லவே இல்லையே. சொல்லுங்க, அதை கேட்குறேன். அப்பா பேரு நம்பிராஜன், அம்மா பேரு நங்கை மோகினி, உங்கள் பேரு வள்ளி. வள்ளிக்கு புள்ளி எங்க இருக்கு? நடுவுல. சரியா ஒத்துக்கிட்டாங்க, நடுவுல இருக்கு. நாரதருக்கு புள்ளி எங்க இருக்கு? இருல கடைசியில. நாரதர் கடைசியில் வள்ளிக்கு நடுவில் எடுத்தாங்க புள்ளிய. புள்ளி எடுத்துட்டா பள்ளத்துல அவள புள்ளி நடுவுல தானே இருக்கும். இருக்குல்ல? ஆமா. புள்ளிய வள்ளிக்கு நடுவில் எடுத்துட்டா வள்ளலின்னு போயிடும். ஆமா. நாரதருக்கு புள்ளிய கடைசியில் எடுத்துட்டாங்க. நாரதான்னு பொருள் இருக்கு.
நாரதா வள்ளிக்கு நடுவில் எடுத்தா வளலின்னு போயிடும். எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். சிரசுக்கு இனிமேல் பிரதானம். கண்ணு கண்ணு. கண்ணுக்கு இனிமேல் பிரதானம். எத்தனை இம இருக்கு? 2. 2 இருக்குல்ல. இப்ப 2ல மேல வேலை செய்தா இப்ப கீழே வேலை செய்தா? மேலதான் வேலை செய்யுது. உண்மை. உங்களுக்கு 2மே உங்களுக்கு வேலை செய்யணும். என்னை போன்ற தேவலக வாசிக்கு 2 வேலை செய்யாது. உங்களுக்கு மேலியுமே வேலை செய்யும், கீழியுமே அசைவு. உங்களுக்கு என்ன வேலை செய்யாது? 2மே வேலை செய்யாது. 2மே வேலை செய்யாதா? வாழ்றதே ரொம்ப கஷ்டம் தான் போல இருக்கு. அதே போல வாசி வாசின்னு என்ன வரும்? சிவா சிவான்னு வரும். ஆமா. காமுரு காமுருனா முருகா முருகான்னு வரும். மரா மாத்தி இந்த பக்கத்துல இருந்து இங்கிட்டு வாசிச்சுட்டு போறீங்க. மரா மரானா சரி. ராமா ராமான்னு வரும். சரி. தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு 2வர், குலத்துக்கு 3வர், சவத்துக்கு 4வர், சகலத்துக்கு 5, சுவைகள் 6, சுவைகள் 6, கிரகங்கள் 7, திக்குகள் 8, பசி வந்தா 10 பறந்துரும். ஆமா, கிரகங்கள் 9, பசி வந்தா கிரகங்கள் 9 இப்பதானே சாமி. ஆமா, அதுக்கு முன்னாடி 7 தானே இருந்தது. சுகர்வான் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரனால் படைக்கப்பட்ட 2 கிரகம். அதே போல நம்ம பேச அவர் திங்க இருக்கட்டும். அதே போல கிரகங்கள் 9 சொன்னாங்க. பசி வந்தா கிரகங்கள் நான் ஒன்று இதை வந்து ஒரு சின்ன கேள்வி. இப்போ கிரகங்கள் முன்னாடி 7 இருந்தது, இப்போ ஏன் 9 வந்துச்சு? 9 வந்தது. எப்படி அந்த 9 2 எப்படி வந்தது? விளக்கம் கேக்குறீங்களா? கேள்வி கேக்குறியா? கேள்வி எல்லாம் கேட்கல சாமி. நீங்க வந்து மேலவத்துல இருந்து வந்திருக்கீங்க. நான் வந்து ஞான நிலை உணர்ந்த சாமி அப்படின்னு தான் உங்களை கூப்பிட்டுருக்கேன். அப்ப எல்லாமே அறிந்தது அறியாது, தெரிந்தது தெரியாது, புரிந்தது புரியாது, என்னை பத்தி சகலத்தையும் தெரியும் உங்களுக்கு. இந்த பூலகத்துல நடக்கிறது எல்லாமே தெரியும். எந்ததோ உங்களை அசல் நின்றி அழியாதது அப்படின்றதும் தெரியும். அப்படின்னும் போது நான் ஒரு சின்ன பிள்ளை இப்பதான் வந்திருக்கேன், உங்களை இப்பதான் முத பார்க்குறேன் அப்படின்னும் போது ஒரு தெரியாத விஷயத்தை மலைய பத்தாக்கி வாசி என்ற பாம்பை இருங்க சாமி, நான் பேசவே இல்லை சாமி. நம்ம படிச்சு கத்துக்கிறத விட கேள்வி நானும் தான் கேட்டு கற்றுக்கிறதுல நன்றது. அதனால வந்து நான் படிக்கிறத விட ஏன்னா காட்டுக்குள்ள இருக்கேன் அப்படின்னும் போது நான் படிக்க மலைக்கு கூட பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்குனது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி உங்களை மாதிரி பெரியவங்கள்லாம் வந்தாங்கன்னா ஏதாவது சொல்லுவீங்க, நமக்கு தெரியாததை கேட்டுக்கலாம். அப்போ கற்றலே கேட்டது நன்று அப்படின்றதுனால நீங்கள் உங்கள் வாயினால் சொன்னீங்கன்னா நான் என்னோட செவினால் கேட்டுக்கிட்டு எனக்கு என்ன ஒரு சந்தேகமா அதை நான் வந்து தீர்வு பண்ணிக்குவேன். ஆனால் அதை போய் நீங்கள் வந்து உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்குறியா நீ என்கிட்ட அப்படின்லாம் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க சார். காசு இருந்தா அள்ளிக்கொடு, கல்வி இருந்தா சொல்லிக்கொடுன்னு சொன்னேன். ஆமா, ஆசிரியர் பணி அறப்பணி உனக்கு அதை அர்ப்பணினா. ஒருத்தன் படிச்சுக்கிட்டு அவனை காப்பாத்து, அவன் வீட்டை காப்பாத்து, இந்த நாட்டை காப்பாத்துன்னு சொல்லுவாங்க. அதுபோலதான் படுக்கையை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. ஆயுதத்தை வாங்கலாம், வீரத்தை வாங்க முடியாது. அதே போல உணவை வாங்கலாம், பசியை வாங்க முடியாது. உண்மைதானே? முடியாது. அதே போல புத்தகத்தை வாங்கலாம், படிப்பை வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அது போலதான் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கற்க வேண்டிய நூல்களை பிழையில்லாம கற்கணும், கற்றபடி வாழ்க்கையில நடந்து காட்டணும். அது போலதான் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. இதுக்கு என்ன பொருள் பார்த்தோம்னா, ஒருவனுக்கு நல்ல நேரம் இருக்கும் தொட்டிக்கும் பொன் பொருள் வீடு வாசல் செல்வம் எல்லாம் அவன் கூட சேர்ந்துருக்கும். ஆனா அந்த நல்ல நேரம் அவனை விட்டு போயிருச்சுன்னா அவனை விட்டு எல்லாமே. ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படின்னா கூட அந்த திருக்குறள்ல எழுதி வச்சிருக்கல சாமி, எல்லாமே அவனை விட்டு போயிருமா. ஆனா அவன்கிட்ட கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே செல்வம் என்ன? படிப்பு மட்டும்தான். கல்வி செல்வம் மட்டும் அவன்கிட்ட இருக்கு. அதுக்குதான் கல்வி கரையில கற்பவர் 4 சிலன்னு சொல்லுவாங்க. அது போல நீ சொன்ன எப்படின்னா நவ கிரகங்கள் 9 சொன்னோம். இதுல 7 கிரகம் 2 கிரகம் எப்படி வந்துச்சுன்னா, பார்க்கடல்ல திருப்பார்களை கலைஞ்சு தேவர்கள் அமிர்தம் உண்ணும் பொழுது 2 அசுரர்கள் போய் உட்கார்ந்தாங்க. சரி, அந்த அமிர்தத்தை சாப்பிட்டோம்னா நீண்ட ஆயுள் மட்டும் இறப்புங்கிறது கிடையாது. அதுக்காக அசுரர் வந்து அந்த விருந்துல உட்கார்ந்துட்டாங்க. சரி, அமரும் பொழுது அப்ப என்ன மகாவிஷ்ணுப்பட்டவர் தெரிஞ்சுக்கிறாரு, தன்னுடைய வஸ்திரத்தால் 2 பேருடைய தலையை வெட்டுறாரு. வெட்டும்பொழுது சுகர்வான் என்ற அசுரன் வந்து பாதி அமிர்தத்தை வாயில வச்சுட்டாங்க. அப்ப தலை என்ன ஆகுறது? வெளியே வந்துருது. வரும் பொழுது நீ எங்களுக்கு ஆசி விடுங்கும் பொழுதுதான் நவ கிரகங்களோட சேர்த்திருக்கிறாங்கிற முறையில 7 கிரகமா இருந்தது 9 கிரகமா சுகர்வான் அசுரன் என்ற 2 கிரகங்கள் சேர்க்கப்பட்டது. சுருக்கமா சொல்லிருக்கேன், நேரம் இல்லாதனால. ஆமா, வேற என்ன 1 2 3ன்னு 7 சொல்லிட்டு 8 9 சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். சரி, ஆனா சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டீங்க. சரி, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க இந்த இடத்துக்கு? கேள்வி சிறப்பா கேக்குறீங்க. ஒண்ணு தெரியுமா? என்ன? ஒண்ணு காமம் குரோதம் மோகம் லோபம் மதமாச்சரியன் 6 விடுத்து எப்படின்னா கடவுள் 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 தெரியுமா? கடவுள் கடவுள் காமம் குரோதம் மோகம் லோபம் மதம் ஆச்சரியம் 6 விடுத்து ஒரு மனுஷன் வெளியே வந்துட்டா சிதம்பரத்துல போய் நடராசர் தேடி கும்பிட போனதில்லை. சரி, அதே போல பழனியில முருகனை தேடி கும்பிட வேண்டியதில்லை, மதுரையில மீனாட்சி அம்மனை கும்பிட நம்ம போக வேண்டியதில்லை. கடவுள் கடவுள் நம்ம உள்ளம் உடம்பு தான் கடவுள்.
நமக்குள்ள இருக்கணும். ஆமா, உள்ளமடு பெருங்கோவில் ஊனுடம்பாளையம் கள்ளப்புலனைந்தும் காணா மணிவிளக்கே தெல்ல தெளிந்தாருக்கு சிவனே சிவன் சொன்னாங்க. கடவுள் ஒன்று என்று இரு, அது ஒன்று என்று இருன்னு சொன்னாங்க. இது யார் சொன்னது? திருமூலர் சொன்னது. அதே போல் இன்னைக்கு கோயில் வாசலில் போய் பார்த்தோம்னா 2 பேர் ஒரு விரலை காட்டிக்கிட்டு இருப்பேன். அவ யாரு? அவங்க தான் துபார பாலகர்கள். அவங்க யாரு? துபார பாலகர். கடவுள் இருக்கார் உலகத்தில் ஒருத்தர் தான் சொல்லுவாங்க. அதுபோல தான் இன்னைக்கு இந்து மதத்தின் புனித நதின்னு எதை சொல்லுவோம்? கங்கை. இஸ்லாமுடைய புனித நதி சம்ஜம் நதி. கிறிஸ்துவனுடைய புனித நதி சோர்வா நதின்னு சொல்லுவோம். அதே போல தான் இந்து மதத்தின் புனித நூல்னு எதை சொல்லுவோம்? பகவத்கீதை. இஸ்லாமுடைய புனித நூல் குர்ஆன். அதே போல கிறிஸ்துவனுடைய புனித நூல் பைபிள் சொல்லுவோம். அப்ப இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் 3 மதம். அதே போல 3 மதம் இருந்தாலும் அதுல சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஒரே இதுதானே சாமி. அதான் கடவுள் 3 மதம் 3 பேரை கும்பிடுறாங்கல்ல. அதே போலதான் 3 மதமா இருந்தாலும் 3 நதி இருக்குல்ல 3 மதத்துக்கு. அந்த 3 நதி எங்கே போய் பாயுது? ஒரே கடல்ல தான் பாயுது. உண்மைதானே? அதான் சலந்தார வீல் நீரும் சாகரமும் தலை சார்ந்த குளம். எந்த கடல் சாமி? எது? எந்த கடல்? இல்லம்மா, கடலுங்கிறது நான் இதுக்கு சொல்றேன். சலந்தார வீல் நீரும் சாகரமும் தலை சார்ந்த குளம் என்றே குறைகடல் வேறுபடுத்துவதுண்டோ புலவர்கள் சபையில் கூடி புன்கவியில் வந்தான் என்றால் நலமென்று கொள்வதன் நவிலர் ஊற்றம். இப்பேற்பட்ட சபையில படிச்சவனு வருவேன், படிக்காதவன் வருவேன், தெரிஞ்சவனு வருவேன், தெரியாத வருவேன், அறிஞ்சு வந்து வருவேன், அறியாமல் அவங்கள பார்த்து படிச்சுட்டு வந்தியா படிக்காம வந்தியா, தெரிஞ்சு வந்தியா தெரியாம வந்தியா, நல்லா வந்தியா நல்லா இல்லாம வந்தியான்னு கேட்க கூடாது. கேட்க கூடாதுல. அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? இல்ல நான் முடிச்சிடுறேன். நீங்க என்ன சொன்னீங்க? எந்த கடல்னு கேட்டீங்கல்ல? கடல்ல ஆத்து நீர் பாயும், குளத்து நீர் பாயும், கம்மா நீர் பாயும், கால்வா நீர் பாயும், கழிவு நீரும் பாயும்ல கடல்ல பாயும்ல. அது போலதான் கடலுங்கிறது நதிங்கிறது 3 நதி 3 மதத்துக்கு. அந்த 3 நதியுமே கடலுங்கிறது உலகத்துல ஒரு கடல் தான். உலகம் போல ஒரு கடல் தான் தொடர்பு இருக்கு. 3 கடலா. அப்ப என்ன நதி போய் அது பார்க்கடல் நம்ம உருவாக்கப்பட்ட அந்த கடல். கடலுங்கிறது உலகத்துல ஒண்ணுதான். அப்ப ஏற்பட்ட கடல்ல இந்த 3 நதியும் பாயுது. அப்ப இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் 3 மதமா இருந்தாலும் உலகத்துல கடவுள் என்பது ஒருவர் தான் உணர்த்தது. அதை சொல்றவே கடவுள் ஒருவருங்கிறது என்ன? ஒரு பெண்ணு பருவமடைகிறாங்களே, ஒரு பெண்ணு பருவடைகிறாங்கல்ல. பருவம் இந்து மத பெண்கள் பருவடைகிறாங்க, கிறிஸ்துவ மத பெண்கள் பருவடைகிறாங்க, அதே போல முஸ்லீம் மத பெண்கள் பருவடைகிறாங்க. ஒரு பெண்ணு தாய் மாமன் பார்வைப்பட்டதுனால பருவடைகிறாளா? இல்ல கூட பிறந்த சகோதரன் பார்வைப்பட்டதால பருவடைகிறாரா? இல்ல இல்ல இல்ல. காமதேவன் என்ற ஒரு கடவுள் ஒரு பெண்ணின் பார்வைப்படுவதனால் ஒரு பெண்ணு பருவடைகிறாங்க. அதே போல உலகத்துல கடவுள் காமதேவன்கிற ஒரு கடவுள் தானே. அப்ப இந்து மத பெண்கள் பருவமடைகிறாங்க, கிறிஸ்துவ மத பெண்கள் பருவமடைகிறாங்க, முஸ்லீம் மத பெண்கள் பருவமடைகிறாங்க. அதுபோல இந்த உலகத்துல இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் 3 மதமா இருந்தாலும் அனைவருக்கும் கடவுள் என்பது ஒன்றுதான் என்பது உணர்த்துது. அப்பேற்பட்ட தன்மையில சிறப்பாக இருந்தாலும் பொருத்தம் இருக்கணும், வருத்தம் இருக்கணும், விருத்தம் கலந்து இருக்கட்டும். அது போலதான் நான் கேட்கிறேன், விருத்தம் அப்படிப்பட்ட பண்புகள் என்னென்ன இருக்கிறது? வேற என்ன விஷயம் நீங்க கேட்குறீங்க? இல்ல சாமி, திடீர்னு எங்க அண்ணன் வந்து கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு. பைசா சாப்பிடணும்ல, ஒரு நல்ல கனவு செந்தில் கேட்கணும், தூங்கணும். தூங்குறது முதல் முக்கியம், படுக்கணும். படுக்கணும் யாரு கூட சாமி? இல்ல நீங்க சாமியார் மாதிரி தான் பேசுறீங்களா? இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு பைசா சாப்பிடணும்ல. ஆமா. ஒரு நல்ல கனவு காணணும். என்ன செய்யணும்? என்ன? தூங்கணும்னா. அதுக்கே கை இப்படி வைக்கிறீங்க? இல்ல முத படுக்கணும், படுத்தா தானே தூங்க முடியும். ஆமா தெரு தூங்குனா படுக்க முடியும். தெரியாம சொல்லுது படுக்கணும், முத படுக்கணும். பசி வந்தா நிறையனு வயிறு 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 படுத்தாத்த வரு ஒரு கணக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணு மாலை மாலை முருகனை என்று சொல்லும் என் வார்த்தை கேளம்மா, சொல்லும் வார்த்தை கேளம்மா, சொல்லாத சும்மா சொல்லும் வார்த்தை கேளம்மா, தாண்டிடுத்து அவர்கள் தொல்வாயிருந்து சொல்லுவாய் செவிகோள் சொல்லும் என் வார்த்தை கேளம்மா. உச்சி கொண்ட போட்டவரே ஒரு எனக்கு
பேர் சொல்லணுமா? உங்க வாத்தியார் அப்படி எழுதி கொடுத்துருக்காரோ? அடுத்த புருஷனை கூட்டி அடுத்த புருஷனை கூட்டி. ஏற்கனவே அவர் கல்யாணம் ஆயிடுச்சுல ஆமா அந்த முருகனுக்கு. அப்புறம் அவகிட்ட இருந்து என்கிட்ட தள்ளி விடலான்னு பார்த்தா அதை எப்படி நான் ஏத்துக்குவேன்? தமிழ்நாட்டு பண்பாடு மாதிரி ஒருவனுக்கு ஒருத்தி நினைக்கிறேன். அவர் தள்ளி விட்டா நீ தள்ளி விடுமா? அவர் தள்ளி விட்டு நீ தள்ளி இன்ன வரையும் படுக்கணும்னா எந்த இடத்துல நான் போய் படுப்பேன்? ஒரு கட்டில்ல 2 பேர் 3 பேர் படுக்க முடியுமா? அந்த வார்த்தை சொல்லல. பசிச்சா சாப்பிடணும். ஆமா. தூங்கணும்னா ஒரு படுக்கணும். படுக்கணும். கடவுளே நீங்க எப்படி எல்லாம் பேசுறீங்க? பேசுங்க பேசுங்க. ஏமா உண்மைமா ஏதாவது இது ஓடிக்கிட்டு இருக்கு. மீடியா ஓடிக்கிட்டு இல்ல. ஆமா. பசிச்சா சாப்பிடணும். ஏமா சாமி எந்திரிக்கணும்னா தூங்கணும். எந்திரிக்கணும்னா தூங்கணும்ல. ஆமா. எந்திரிக்கணும்னா உனக்கு ரெண்டும் சரியில்லை. முதல்ல நல்லா இருந்துச்சு. சொல் புத்தி சுய புத்திக்கு ரெண்டுமே சரியில்லைமா. உங்க நோக்கம் பூரா ஒரு கூட்டமா சேர்ந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னைய பார்த்து என்ன கேட்ட? கூட்டி கொடுத்துன்னு கேட்டீங்களா? ஆமா. வருஷத்துக்கு 3 போகம் எடுக்கிற பூமியை தரிசா போடலாமா? முருகனுக்கு ஏற்கனவே ஒரு தாரம். எதுக்கு உங்க கை இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கு? எப்பவுமே தமிழ் வார்த்தை எந்த வார்த்தை எடுத்தாலும் இசையென்றால் பாட்டு 3 சாய்களை கையை காட்டி தான் சொல்ல முடியும். அதே ஒண்ணு தெரியுமா? முன்னாடி கூட முருகனுக்கு ஏற்கனவே ஒரு தாரம் இருக்குங்க இல்ல? ஆமா. ஒன்னு சொல்றேன், பழகின சட்டிக்கு தான் பணியாரம் புசு புசுன்னு வரும். பழகின சட்டில ஊத்திட்டா சாமானியம் எடுத்து வர முடியாது. எனக்கு நீங்க என்னதான் விவரம் சொன்னாலும் விளக்கம் சொன்னாலும் இந்த சூர்யா உனக்கு முருகனுக்கு திரும்ப நடத்தல முடியாது. நாரதம் இல்ல முடியாது. பிற முடிச்சல்ல முடியாது. சத்தியம் சத்தியம் முடியாது முடியாது. என்ன அவர் வாட்டுக்கு பைத்தியம் பைத்தியம்னு உளறிட்டு போறாரு. அவருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா எனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா? முருகனை ஒத்தக்கால் ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு அங்கேயே ஒரு பொண்டாட்டியை வச்சே மாரடிக்க முடியாது. இதில் இந்த இடத்துல வந்து இன்னொருத்தைய கட்டி வைப்பேன்னு என்னையும் போட்டு இழுத்துக்கிட்டு இருக்காரு. நானும் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். வா. போயிட்டாரு. உனக்கு நோக்கம் இருக்கா இல்லையா? நோக்கம்னா கல்யாண நோக்கமா? அவர் மேல முறிய மேல என் மேல இல்ல முறிய மேலதான். உங்க மேல வரணுமாக்க எனக்கு உள்ளதுக்கே வர ஒன்றும் காணோம். நீங்க வந்து உங்களை வேற சொல்லிட்டு இருக்கீங்க. மூக்கு சம்பந்தம் வந்து பாத்தீங்களா? உனக்கு சரியா இருக்குடா. கழுவங்கலிங்க கழுவு மசைக்கு சரியா இருக்குடா. சாமி சாமி பெட்டிக்கார சாமி சொல்லுங்க. பெண் மனசுக்கு ஒரு பெண் மனசுல என்ன இருக்கோ அது ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். ஆமா ஆமா. ஆனா இவர் வந்து பெரிய நாரதரு என் மனசுல இருக்கிறத அவருக்கு புரிஞ்சுக்க முடியலையே. அவர் வந்து சித்துக்கள் கட்டுறவர்ல. சித்துக்கள் கட்டுறவர் தான். அப்ப என்ன நடக்குது என்கிட்ட என்ன பேரு ஈரு எல்லாமே எனக்கு தெரியும். சகலமும் அறிவேன்னு சொன்னவர் என் மனசுக்குள்ள இருக்கிறது அவர் அறியலையே. அறியாமையா உங்ககிட்ட வந்து கேட்டிருக்காரு. கரெக்டா வேற உங்கள்ட்ட கேட்டுக்கலாம்ல போய். நான் வேணான்னு சொல்றேனே. ஒரு பொண்ணு வேணான்னு சொன்னா வேணும் வேணும்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது என் மனசு இப்ப ஒரு நெல்மணிகளை திரிகடிவன் கள்ளி அப்படின்னா முதல்ல நான் கடை கல்யாணம் வேணாம் நோக்கம் இல்லை அப்படின்னா மூக்கிட்ட வந்துட்டு நோக்கம் இல்லை. யாரு நோக்கம் இல்லைன்னாங்க? கல்யாணிக்கு ஆசை இல்லைன்னு சொன்னாங்க. இப்படி எல்லாம் நாரதர் கூட சண்டை போட்டாதான் அவர் போய் முருகன்கிட்ட போய் பத்த வைப்பாரு. பத்த வச்சு அங்க கொழுந்து விட்டு எரிஞ்சு என் கூட சண்டை போட வருவாரு இந்த இடத்துல. ஆமா, சண்டை போட வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னைய பார்த்து என் மேல ஆசை வச்சு என்ன பறையணும்? இந்த இடத்துல தமிழ் பேசணும். நீங்கள் வந்து மலையாளம் பேசி என்னையும் குழப்பி விட்டுறாதீங்க, என்னையை காட்டி கொடுத்துறாதீங்க. ஆமாம், நான் ஏற்கனவே அடிக்கடி குடுவார் அப்பாவை கூப்பிட்டு என்னம்மா உன் கடவுள் முருகன் தானேன்னு என்னை ரொம்ப பேர் அசிங்கப்படுத்திட்டாங்க. அதனால சேட்டா இவரை கழிக்கணும். ஒற்றை இடி கொடுக்கும் கேட்டா. முருகா வேமா வந்து என்னை அழைத்து செல்லுங்க. நாம் இருவரும் திருமணத்தை முடித்துக்கொண்டு மயில் மீது